Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من قرأ حرفا من كتاب الله فله به حسنة والحسنة بعشر أمثالها صدق رسول الله صلى الله عليه وسلم إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய கிருபையும் ஸலவாத்தும் எவ்வளவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் பாக்கர் உத்தம சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபூ தாபிஈன்கள் மற்றும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொள்கின்ற நீ வாழ தூங்கின முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. கனிமிக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு புனித ரமலான் மாதத்தினுடைய 2ஆம் ஜுமாவை நாம் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இனி எஞ்சியுள்ள நாட்களிலும் நாம் முழுமையாக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நாம் எல்லோரும் அல்லாஹ் தருவானாக. கனிமிக சகோதரர்களே, ரமலான் மாதம் என்பது அதனுடைய சிறப்புகளை பற்றி நாம் எல்லாம் பலமுறை கேள்விப்பட்டிருக்கோம். அதனுடைய சிறப்புகள்ல ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த ரமலான் மாதத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய புனித வேதமான திருக்குர்ஆனை அல்லாஹ் தஆலா முதலாக இறக்கிய மாதம் இந்த ரமலான் மாதம். குர்ஆனுடைய சிறப்பு என்பது நாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. ஏன்னு சொன்னா குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட எது ஒன்றுமே சரி அல்லாஹ் தஆலா சிறப்பாக்காம அதை விட்டது கிடையாது. குறிப்பா சொல்லணும்னு சொன்னா குர்ஆனோடு சம்பந்தப்பட்டதுனால மாதங்களில் ரமலான் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். குறிப்பா சொல்லணும்னா திருக்குர்ஆன்ல மாதங்களே பெயர் சொல்லப்பட்ட மாதம் ரமலான் மாதம் மட்டும்தான். மற்ற எந்த மாதம் அல்லாஹ் சில குர்ஆன் அல்லாஹ் பெயரை சொல்லவே இல்லை. அதே போல இரவுகளில் நாம் பல சிறப்பான இரவுகள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுல மிக முக்கியமான இரவாக அல்லாஹ் தஆலா சொல்ற இரவு என்ன சொன்னா, குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்பட்ட இரவு இருக்கு இல்லையா, இது குர்ஆனுடைய இரவாக அல்லாஹ் தஆலா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற குர்ஆன் இறக்கப்பட்டதனால அந்த இரவு அல்லாஹ் 1000 மாதங்களோடு அல்லாஹ் தஆலா சிறந்த இரவாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போல அல்லாஹ் தஆலாவுக்கு ஊழியம் செய்ய வேலை செய்ய பல மலக்குமார்கள் இருந்தாலும் அந்த மலக்குகளில் சிறந்த மலக்காக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த பூமிக்கு குர்ஆனை கொண்டு வந்ததுனால. குர்ஆனை கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா யார் மூலம் அல்லாஹ் தஆலா வஹி அறிவிச்சா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் பூமிக்கு அல்லாஹ் வஹி அறிவிச்சதுனால அல்லாஹ் செய்றான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க குர்ஆனை கொண்டு செலுத்தப்பட்டார்கள். அதே போல நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தனி சிறப்பு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். தனி சிறப்பு கொடுக்கப்பட்டாலும் குர்ஆனுடைய சிறப்பு என்பது அல்லாஹ் நபியை அல்லாஹ் இன்னும் மேலோ அல்லாஹ் தஆலா ஒரு அல்லாஹ் தஆலா இன்னும் உயர்வா அல்லாஹ் தஆலா ஆக்கி வைத்திருக்கின்றான் குர்ஆனை கொண்டு. ஆக இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அதே நேரத்தில் திருக்குர்ஆன் அல்லாஹ் தஆலாவுடைய வேதம். அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட வேதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார் சொன்னா இன்று வரைக்கும் அது உயிரோடு ஹயாத்தாக இருக்கிற வேதம். அது
மக்களுடைய மனதுல ஹிதாயத்தை வந்து பெற்று தரக்கூடிய வேதம். குர்ஆனுடைய விளக்கத்தை சொல்லணும்னு சொன்னா இந்த ஒரு ஜும்மா பத்தாது. ஒவ்வொரு ஜும்மா சில குர்ஆன் விளக்கத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளவு மிக விரிவான ஒரு உயர்ந்த ஒரு விளக்கத்தை பெற்ற மாதம் தான், உயர்ந்த ஒரு விளக்கத்தை பெற்ற வேதம் தான் இந்த திருக்குர்ஆன் என்பது. அதே நேரத்துல குர்ஆன் பத்தி சொல்லணும்னு சொன்னா நீ சொல்றமா இல்லையா, உலகத்தில் அல்லாஹ் தஆலா பல நபிமார்கள் அல்லாஹ் தஆலா பல வேதத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். தௌராத் கேள்விப்பட்டிருக்கோம், தௌராத், இன்ஜில், ஜபூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வேதம் தான். ஆனாலும் கூட தௌராத்தை வந்து முழுமையாக மனனம் செஞ்சவங்க என்ன செய்யல, யாரும் வந்து எண்ணி பார்க்க முடியாது. அந்த காலத்துல கூட தௌராத் வந்து இறக்கப்பட்ட காலத்துல தௌராத்தை வந்து முழுமையாக வந்து ஹாஃபிதாக தௌராத்தை வந்து ஃபுல்லா வந்து பாடமாக்கணும் யாரும் 4 பேர் கூட இருக்க முடியாது அந்த காலத்துல. அதே போல இன்ஜில் அது அல்லாஹ்வுடைய வேதம் தான், ஈசா நபி அல்லாஹ் தஆலா கொடுத்தா. அது என்ன செய்யல, இன்ஜில் வேதம் இறக்கப்பட்டது உண்மைதான், ஆனா இப்ப இருக்கான்னு பார்த்தா இப்ப கிடையாது. ஜபூர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா கொடுத்த வேதம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் எதுக்கு இருக்கிறான், ஆனா என்ன செய்யல, இது இன்னைக்கு வந்து அதனுடைய அடையாளம் இன்னைக்கு காணப்படவில்லை. ஆனா குர்ஆன் அப்படி அல்ல. அல்லாஹ் தஆலா குர்ஆனை வந்து இறக்கி கிட்டத்தட்ட வந்து 1400 ஆண்டுக்கு மேல ஆகிவிட்டது. ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன் இருக்கும்போது அல்லாஹ் தஆலா ஒரு தனிப்பட்ட ஒரு வாக்குறுதி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். என்ன வாக்குறுதி தெரியுமா? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன் வந்து அது அல்லாஹ் தஆலா சொன்ன ஒரு வாக்குறுதி, இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர, நாம் தான் இந்த வேதத்தை இறக்கினோம் அல்லாஹ் சொல்றான். அது மட்டும் இல்ல, வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நாமே அதை பாதுகாப்போம் அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சொல்றதுனால அல்லாஹ் தஆலா வந்து பாதுகாக்கிற முறை எப்படி தெரியுமா, மிகப்பெரிய ஒரு அற்புதம். அது இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, குர்ஆனுடைய மனனம் செய்த குர்ஆன் என்பது அல்லாஹ் தான் குர்ஆனுடைய விளக்கத்தை அல்லாஹ் சொல்லும்போது எங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதே குர்ஆன் வந்து எப்படி தெரியுமா, அல்லாஹ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், இந்த குர்ஆன் என்பது ஒரு மலை மீது நம்ம இறக்கணும்னு சொன்னா லா ரஐதஹு ஹாஷியம் முத்தஸத்தியம் மின் ஹஷியத்தில்லாஹ். அது குர்ஆனுடைய பலம் இருக்குதா, குர்ஆனுடைய பலு தாங்காம வெயிட் தாங்காம மலை நசீமா அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக மலை சுக்குனோட ஒளிஞ்சு போகும்போது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவ்வளவு வலிமைக்க குர்ஆன் அல்ல என்ன செய்யலாம், நீங்க சர்வ சாதாரணமாக எந்த ஒரு மனிதன் முயற்சி பண்ண என்ன செய்யலாம், குர்ஆன் இருந்து ஈஸியாக மனனம் செய்து கொள்ளலாம். இன்னும் ஈஸியா அல்லாஹ் தஆலா ஆக்கிட்டான். கொஞ்சம் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு யாசின் சூரா இல்லீங்களா, இல்ல ஒரு அர் ரஹ்மான் சூரா நீ பாடமாக்கி இருக்க பெரும்பாலும் இல்லீங்களா, அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், குர்ஆன் வந்து பார்த்து ஓது அல்ல லேசாக ஆக்கி இருக்கின்றார். மனனம் செய்யும் அது வந்து ஹாஃபிதாக ஹிஃப்தாக ஆகும்போது அல்லாஹ் வந்து லேசாக ஆக்கி இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி, சிந்திப்பதுக்கு அல்லாஹ் லேசாக ஆக்கி இருக்கிறான். சிந்திப்பதுக்கு பெரிய விஷயம் குர்ஆன். குர்ஆன் வந்து சிந்திக்க குர்ஆன் ஆயத்தை சிந்திச்சு சொன்னா லேசாக செய்யலாம். ஒரு சாமானிய மனிதனும் சிந்திக்க வகையில் அல்லாஹ் செய்யலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வந்து அல்லாஹ் தஆலா லேசாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். அப்ப சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆனை வந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்த முறை நீங்க பார்க்கணுமா இல்லையா? ஒண்ணு இல்ல, தௌராத், ஜபூர், இன்ஜில் இப்படி சொன்னா அல்லாஹ் தஆலா ஒன்றாக செஞ்சான். அது வந்து எழுதி விட்டு பலகை அல்லாஹ் தஆலா கொடுத்துட்டான். அல்லாஹ் வந்து என்ன செய்யல, ஓதி இறக்கல. அது அல்லாஹ் வந்து ஓதி இறக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சா, ஏற்கனவே வந்து பதிய வைத்த ஒரு பலகையை அல்லாஹ் செஞ்சுட்டான். அல்லாஹ் தௌராத், இன்ஜில், ஜபூர் அல்லாஹ் கொடுத்துட்டான். அது குர்ஆன் அப்படி அல்ல. குர்ஆன் வந்து எப்படி தெரியுமா, காலத்துக்கு ஏற்ப அல்லாஹ் என்ன செய்யலாம் சொன்னா அல்லாஹ்வால் சொல்லப்பட்டு மொழியப்பட்டு வார்த்தையா வந்துதான் குர்ஆன். அதுதான் நம்ம வந்து வேதத்துக்கு குர்ஆன் என்று சொல்றோம். குர்ஆன் என்பது என்ன, ஓதப்பட்டது. அப்ப இவ்வாறு பார்க்கும்போது அல்லாஹ் தஆலா என்ன செய்றாங்க, குர்ஆன் வந்து அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறார். அப்ப இந்த குர்ஆன் பத்தி சொல்லும்போது குர்ஆன் தன் நிலை விளக்க தெரியுமா, குர்ஆன் விளக்கம் கொடுக்குது. என்ன சொல்லுதுங்க, சூரா பக்ராவில் வந்து ஆரம்ப ஆயத்து அதுதான், அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி. குர்ஆன் படிக்கிறோம், குர்ஆன் படிக்கும்போது குர்ஆன் என்ன செய்யுது, தன்னை பற்றி சொல்லுது. என்ன தெரியுமா, இந்த வேதம் இருக்கிறது லா ரைப ஃபீஹி, இதுல எந்த சந்தேகமும் இல்லை சொல்லுது குர்ஆன். ஃபர்ஸ்ட் அதுதான். ஒரு மனிதர் குர்ஆன் ஓதும்போது எப்படி ஓதுறது, இது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ் சொன்ன வார்த்தை, இது அல்லாஹ்வுடைய வேதம். இதுல வந்து என்ன கிடையாது, சொல்லப்பட்ட எல்லா விஷயம் வந்து உண்மை என்று நம்பி ஓதணும். யார் வந்து குர்ஆனை வந்து எடுத்து ஓதும்போது சொல்லப்பட்ட வார்த்தை வந்து உண்மை என்று யார் நம்பி ஓதுவாங்களோ முதலில் முத்தகீன் அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் என்ன செய்யுது, அல்லாஹ் வந்து குர்ஆன் மூலமா அல்லாஹ் முத்தகீன் அல்லாஹ் தஆலா ஹிதாயத் அல்லாஹ் தருகின்றான். குர்ஆனை வந்து சாதாரணமா மற்ற புக்கு மாதிரி படிச்சா ஒரு பெரிய அது வந்து எந்த விதமான பலனும் கிடையாதுங்க. குர்ஆனை வந்து எப்படி படிக்கணும், இந்த அல்லாஹ்வுடைய வேதம், இது அல்லாஹ் சொன்ன வார்த்தை. கண்டிப்பா அது சொல்லப்பட்ட எல்லாம் என்னதுங்க, சந்தேகம் எல்லாம் உண்மை என்ன செய்யணும், நம்பி வந்து குர்ஆன் படிக்க வேண்டும்.
இப்ப குர்ஆன் பாக்குறோமா இல்லையா? நீங்க நம்மள வந்து குர்ஆன் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். அஹ்லுல் குர்ஆன் நம்மள யாருக்கு அல்லாஹ் தஆலா அஹ்லுல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா வைக்கிறான். குர்ஆனுடையவர்கள். நீங்க குர்ஆன் பார்த்தோம் சொன்னா சொல்வாங்க இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க. ஆனா குர்ஆன் என்ன செய்யுது? குர்ஆன் ஹையத்தாக இருக்கு. குர்ஆன் யார் வந்து பற்றி பிடித்து கொண்டாங்களோ அந்த மக்கள் என்ன செய்ய குர்ஆன் வந்து தவறான பாதைக்கு கொண்டு போகாது. அப்ப குர்ஆனை வந்து என்ன செய்யணும்? முடிந்தாலும் என்ன செய்யுங்க? குர்ஆனை வந்து பற்றி பிடிக்க நான் பார்க்க வேண்டும். இப்ப அல்லாஹ் குர்ஆன் பத்தி அல்லாஹ் சொல்றா பாருங்க. ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலான் மாதத்துல என்ன செய்யுது? குர்ஆன் வந்து இறக்கப்பட்ட மாதம் என்பது அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் ஹுதல் லின்னாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். குர்ஆனுடைய பணி என்ன தெரியுமா? ஹுதல் லின்னாஸ் மக்களுக்கு ஹிதாயத்தை காட்டக்கூடியது, நேர்வழி காட்டக்கூடியது. குர்ஆனுடைய பேர் அதுதான், ஃபர்ஸ்ட் பேர் அதுதான். நீங்க குர்ஆன் சொல்றோம் இல்லையா? நம்ம வந்து குர்ஆன் வந்து ஹிதாயத் பெறும் நோக்கில படிச்சு நம்ம வந்து அதை படிச்சு ஓதணும்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான்? ஹிதாயத்தோட கூட அல்லாஹ் வந்து பரக்கத்தை அல்லாஹ் செஞ்சிடறான். நம்ம வந்து ஒரு விஷயத்த குர்ஆன் வந்து ஓதுவோம், அந்த குர்ஆனுடைய பலன் என்ன தெரியுமா? யார் வந்து குர்ஆனை வந்து எடுத்து ஓதும் போது அல்லாஹ் பரக்கத்தை அல்லாஹ் செஞ்சிடறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய வார்த்தை, நம்முடைய வார்த்தை இல்ல, கலாமுல்லாஹ். அப்ப என்ன சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஹுதல் லின்னாஸ். இந்த குர்ஆன் என்பது மக்களுக்கு ஹிதாயத்தை காட்டக்கூடியது. அது மட்டுமல்ல பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அதாவது பையினாத்தி மினல் ஹுதா ஹிதாயத்துக்கு தெளிவான வழிகாட்டுதல், சாதன வழிகாட்டுதல் அல்ல, ஒவ்வொன்று ஆதாரத்தோட. நீங்க குர்ஆனை வந்து யார் வந்து ஆராய்ச்சி பண்றாங்களோ அவங்க வந்து செய்றாங்க, ஆச்சரியப்பட்டு போறாங்க குர்ஆனை வந்து பார்த்து. ஏன்னா குர்ஆன் சவால் விடுகிறது. என்ன சொல்றது தெரியுமா? பெண்குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபஅது பிஸ்ஸூரத்தி மின் மிஸ்லிஹி. நீ குர்ஆனின் அல்லாஹ் சொல்றான் பெண்குந்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா. நம்முடைய இந்த அடியார் மீது நாம் இறக்கிய இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅது பிஸ்ஸூரத்தி மின் மிஸ்லிஹி, இது போல சூரா கொண்டு வாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா எப்ப சவால் விட்டாங்க? 1400 ஆண்டுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா சவால் விட்டார் குர்ஆன் மூலமாக. குர்ஆன் பேசுகிறது. இன்னும் என்ன செய்யணும் தெரியுமா? எவ்வளவோ பேர் அறிஞர்லாம் போட்டி போட்டாங்க, எவ்வளவு என்ன செஞ்சாங்க? அதுக்காக வந்து குர்ஆன் பொய்யாக்குறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க. என்ன செய்யல? குர்ஆன் பொய்யாக யாராலும் முடியவில்லை. என்ன அல்லாஹ்வுடைய நல்ல பாதுகாக்கிறாங்க. ஒரு மருத்துவர் வந்து மருத்துவ ஆராய்ச்சியோட குர்ஆன் அறிஞர் என்ன செய்யலாங்க? மருத்துவ சம்பந்தப்பட்ட விஷயம் குர்ஆன்ல கிடைக்கும். ஒரு விஞ்ஞானி வந்து விஞ்ஞானத்தின் அறிவோட குர்ஆனை வந்து அணுகும் பொழுது என்ன செய்யணும்? குர்ஆன் வந்து பல விஞ்ஞான ஆராய்ச்சிகள் வந்து குர்ஆன் வந்து கிடைக்கும். குர்ஆன் அவ்வளவு பெரிய விளக்கம் இருக்கு. ஒரு மார்க்கம் சம்பந்தமான ஒரு மார்க்க அறிஞர் குர்ஆன் வந்து பார்க்கும்போது என்னமா குர்ஆன் வந்து அதுக்கான விளக்கம் வந்து அல்லாஹ் தஆலா பிரீஃபா அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். குர்ஆன் என்பது வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம், சொல்லிட்டே போகலாம். குர்ஆன் விளக்கத்தை எடுத்துச்சீங்களா? எத்தனை தஃப்சீர்கள் அதுக்கிட்டே போலாம். குர்ஆன் ஒண்ணுதான். 30 ஜுஸுக்கான தஃப்சீர் எடுத்து சொன்னா தஃப்சீர் இப்னு கதீர், தஃப்சீர் ராஸி, தஃப்சீர் குர்துபி சொல்லிட்டே போகலாம். ஏகப்பட்ட இன்னும் தஃப்சீர் வந்து மக்கள் எழுதி இருக்கா. குர்ஆன் வந்து என்ன செய்யுங்க? கியாமத் வரைக்கும் குர்ஆன் விளக்கம் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அன்னைக்கு குர்ஆன் இருக்கும்போது உள்ள காலம் வேற, இன்னைக்கு நாம் குர்ஆன் படிக்கும் போது இருக்கிற காலம் வேற. அன்னைக்கு குர்ஆன் இருக்கும்போது எந்த விதமான நவீன வளர்ச்சி கிடையாது. ஆனா குர்ஆன் என்ன செய்யுதுங்க? விஞ்ஞானம் பேசியது. என்ன விஞ்ஞானம் பேசி தெரியுமா? யா மஅஷர ஜின்னி வல் இன்சி இன் இஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி ஃபன்ஃபுது. இந்த ஆயத்து எப்ப இறங்கியது? 1400 வருஷத்துக்கு முன்னாடி. சரியா வந்து கடலை கூட பார்க்காத சஹாபிகள், அதிகமா கடல் பார்த்துக்க மாட்டாங்க. பாலைவனத்துல தான் அந்த மக்கள் வாழ்ந்தாங்க. அன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சொல்லாம இல்லையா, ஒரு விண்வெளி பயணம், ஒரு விமானமோ ராக்கெட்டோ நீங்க பார்த்தது கிடையாது. ஆனா அல்லாஹ் அப்போ சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? யா மஅஷர ஜின்னி வல் இன்சி, மனித ஜின் கூட்டத்தார்களே, இன் இஸ்ததாதும் அன் தன்ஃபுது மின் அக்தாரி ஸமாவாதி வல் அர்தி, வானங்கள் பூமியில எல்லையை கடந்து செல்ல உங்களால் முடியுமானால், வானத்தை எல்லை கடந்து போங்க, பூமி எல்லை கடந்து போங்க, கடந்து செல்ல முடியுமானால் ஃபன்ஃபுது, நீங்க கடந்து போங்க. அல்லாஹ் சொல்றான். எப்ப சொல்றதுங்க? 1400 வருஷத்துக்கு முன்னாடி எந்த நவீன வளர்ச்சி இல்லாத காலத்துல அல்லாஹ் இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். சஹாபாக்கள் நம்பினாங்க. ஆனா என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த குர்ஆன் இந்த ஆயத்தை என்ன செய்யுதுங்க? இன்னைக்கு மக்கள் வந்து விளக்கம் பெற்றார்கள். இங்க என்ன செய்யறோம்? அதுக்கான சாதனங்கள் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான் தன்ஃபுது இல்லா பிசுல்தான். ஒரு சுல்தான் இல்லாம நீங்க வந்து அதை கலக்க முடியாது. சுல்தான் என்பது என்ன? அதுக்கான பவர் தேவை, அதுக்கான ஆற்றல் தேவை.
இன்னைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா இன்னைக்கு நவீன வளர்ச்சி பார்க்கணுமா இல்லையா? அப்ப எப்பவும் சொல்லிட்டே போகலாம். சூரா நஹல் என்ற ஒரு அத்தியாயம் குர்ஆன்ல தேனி சொல்லுவாங்க. தேனி இருக்கு இல்லையா? தேனி எப்படி வளர்த்து சொன்னா இன்னைக்கு நம்மள கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஆனா குர்ஆன் தேனுடைய வளர்ச்சி வந்து என்னங்க அல்லாஹ் சொல்றாங்க இல்லையா? என்ன சொல்ல ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். தேனில அல்லாஹ் சொல்றான் தேனில இருக்கா. எப்ப சொல்லுது? தேனி பத்தி சொல்லும் பொழுது யஹ்ருஜு மின் புதூனிஹா ஷராபுன். தேனுடைய வயிற்றிலிருந்து பானம் அது வெளிப்படும். தேனின் கழிவு தாங்க. தேனியுடைய கழிவு தான் தேன். தேனியுடைய கழிவு தான் தேன். ஆனா தேன் வந்து என்ன செய்யுங்க? அது வந்து சாதாரணமா அது கழிவா போட போகுது. ஆனா அல்லாஹ் நம்ம சொல்றதா இந்த ஷராப் மக்கள் வந்து அருந்தக்கூடிய பானம் அல்ல சொல்லி காட்டுறான். சாதாரண பானம் இல்ல. ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ். அது வந்து என்ன இருக்கு? மக்களுக்கான ஷிஃபா இருக்கு. அதாவது ஷிஃபா மக்களுடைய நோய் நிவாரணம் அது இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது அப்போ சொன்னது. ஆனா இது வந்து மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னைக்கு. எவ்வளவு சொல்லிட்டே போகலாம். மதல் பஹ்ரைன் யல்தகியான் பைனஹும் பர்ஸஹுல்லாஹ். இப்ப சூரா ரஹ்மான் வரக்கூடிய சூரா ரஹ்மான் ஓதி பாருங்க. சூரா ரஹ்மான் எடுத்து ஓதின்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து தன்னுடைய நியமத்தை அல்லாஹ் சொல்லிக் கொண்டே போவான். அதுல ஒரு ஆயத் என்ன தெரியுமா? மதல் பஹ்ரைன் யல்தகியான். இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கின்றன அல்லாஹ் சொல்றான். எப்போ சொல்றது? 1400 வருஷம் முன்னாடி அந்த மக்கள் சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த மக்கள் அங்க என்னது? ரெண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சந்திக்கின்றன. பைனஹும் பர்ஸஹுல்லாஹ் யல்தகியான். அது ரெண்டு மத்திய என்ன இருக்குங்க? ஒரு தடுப்பு இருக்கு. இரண்டு கடல்கள் கலர் வந்து பாருங்க. இதோட கலர் வேற அதோட கலர் வேற. இதோட சுவை வேற அதோட சுவை வேற. ஆனா ரெண்டு கலர் தான். இரண்டு கொண்டு கலக்குது. ஆனா நடுவுல என்ன இருக்கு? பைனஹும் பர்ஸஹ் ஒரு தடுப்பு இருக்கு. நான் யல்தகியான். இந்த தண்ணி அங்க வராது அந்த தண்ணி இங்க வராது. கண்டுபிடிச்சு பார்த்தாங்க. இப்ப ஆராய்ச்சி பண்ணி மக்கள் நம்புறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய வேதம் பேசுகிறது. குர்ஆன் பேசுகிறது. சொல்லிட்டே போகலாம். அப்ப குர்ஆனுடைய சவால் என்ன தெரியுமா? இந்த வரைக்கும் குர்ஆனுடைய சவால் யாரும் வந்து முடியவில்லை. அது வந்து என்ன செய்யலங்க? எதுபோல முடியவில்லை. அவ்வளவு வந்து உண்மையான வார்த்தையாக குர்ஆன் இருக்கிறது. ஆக அந்த குர்ஆன் நீங்க நம்ம கிட்ட எப்படி இருக்கு? நம்ம கிட்ட எப்படி இருக்கு? நம்ம குர்ஆன் வந்து சொல்றாங்க இல்லையா? எத்தனை மக்கள் வந்து ஆராய்ச்சி செய்து அதுக்காக வந்து பாடுபட்டு அதுக்காக வந்து பல விளக்கத்தை கொடுத்த குர்ஆன் நீங்க நமக்கு எப்படி இருக்கு? அலமாரில வச்சிருக்க வீட்டுல செல்ஃபில் வச்சிருக்கிறோம். பார்க்கிறோம். குர்ஆன் இருக்கா? குர்ஆன் இருக்கு. எடுத்து ஓத வேண்டாமா? அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன் வந்து அல்லாஹ் ஓத சொல்றாங்க. குர்ஆன் ஓதும் போது உள்ள ஒரு ஒழுக்கத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். என்ன சொல்றான்? அதாவது குர்ஆன் ஓதப்பட்டா என்ன செய்யணுங்க? குர்ஆன் ஓதப்பட்டா என்ன செய்யணும்? அன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். அமைதியா இருங்க அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் வருது. இதா குரல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். குர்ஆன் ஓதும்போது என்ன செய்யணும்? ஃபஸ்தமிஉ லஹு. காது கொடுத்து கேளுங்க அல்லாஹ் சொல்றான். வன்சிது அமைதியா இருங்க. இந்த ரெண்டு செஞ்சா என்ன செய்யலாம்? அல்லாஹ் ரஹ்மத்துக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சொன்னா குர்ஆன் விஷயத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை அல்லாஹ் சொல்லி கொண்டே இருக்கின்றான். அதே போல எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னைக்கு மக்கள் பேசினாங்க. குர்ஆன் பத்தி சொன்ன விஷயம் தெரியுமா? இது வந்து என்னது? இது வந்து அல்லாஹ்வோட பாஷை இல்ல, சாதாரண மனித பேசுறது தான் சொல்லி அந்த மக்கள் சொன்னாங்க. இப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறா. என்ன சொல்ல தெரியுமா? வலவ் கான மின் இந்தில்லாஹி வலவ் கான மின் இந்தி கைரில்லாஹி. இந்த குர்ஆன் என்பது அல்லாஹ் அல்லாதவரிடம் வந்து அந்த குர்ஆன் வந்திருக்குமேயானால் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கதீரா. அது என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஏகப்பட்ட முரண்பாடு மக்கள் பார்த்து கொண்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து குர்ஆன் முரண்பாடு கிடையவே கிடையாது. சில மக்கள் விளங்காம அது வந்து சில முரண்பாடு பார்ப்பாங்க. ஆனா அது முரண்பாடு அல்ல. குர்ஆனுக்கு வந்து குர்ஆன் இருக்கு. குர்ஆன் விளக்க என்னங்க? குர்ஆன் ஒரு விளக்க வந்து அல்லாஹ் இன்னொரு ஆயத்தை அல்லாஹ் சொல்லி இருப்பான். நான் விளங்குறேன். நான் வந்து படித்து விளக்க வேண்டும். அந்த விளக்கக்கூடிய விளக்கத்தை தான் அல்லாஹ் தான் லேசாக அல்லாஹ் தந்திருக்கின்றான். கஷ்டம் கிடையாதுங்க. கஷ்டம் கிடையாது. நீங்க குர்ஆன் பாருங்க. இது கோடான கோடி மக்கள் சில குர்ஆன் வந்து ஓதுகின்றார்கள். குர்ஆன் வந்து பாடமாக்குகின்றார்கள். எத்தனை ஹாஃபிஸ்கள் 7 வயசு 6 வயசு பசங்க என்ன செய்றாங்க? குர்ஆன் படித்து முழு ஹாஃபிஸாக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து அந்த குர்ஆன் இருப்பாங்க. அந்த குர்ஆன் வந்து இறக்கப்பட்ட மாதம் தான் இந்த ரமலான் மாதம். குர்ஆனை கொண்டு மாதங்கள் சிறப்பாக்கப்பட்டது. குர்ஆனை கொண்டு அது இறக்கப்பட்ட இரவு வந்து சிறப்பான இரவாக சொல்லப்பட்டது. குர்ஆனை கொண்டு வந்த மலக்கு என்ன செய்றாங்க? சிறப்பான மலக்காக சொல்லப்பட்டிருந்தார். குர்ஆன் சமுதாயம் நாம் என்னங்க? சிறப்பான சமுதாயம். மற்ற சமுதாயத்தை விட மற்ற சமுதாயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சிறப்பை விட அல்லாஹ் என்ன செய்றான்? நமக்கு அதிகமான சிறப்புகள் அல்லாஹ் தந்திருக்கின்றான். என்ன சிறப்பு தெரியுமா? ஆயுள் கம்மியா இருந்தா கூட நம்ம கொடுக்கப்பட்ட ஆயுசு கம்மி தான். அமார் உம்மதி பைன 70 பைன 60 வ 70. ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிருக்காங்க? என் உம்மத்துடைய ஆயுசு என்ன தெரியுமா? பைன 60 வ 70. 60க்கு 70க்கு மத்தியில தான்.
அது கம்மி இருக்கு, குறைஞ்சது இன்னைக்கு ஆயுசுல. ஆனாலும் கூட அமல்ல எப்படி தெரியுமா, 1க்கு 10, 10க்கு 100 அல்ல செய்ய நன்மை வந்து அல்லாஹ் தருகிறான். நம்ம ஒரு அமல் தான் செஞ்சிருப்போம், அல்லாஹ் என்ன செய்யறான், அந்த நன்மை வந்து அல்லாஹ் வந்து கூட தருகின்றான். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ரமலான் மாசத்துல ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு என்ன தெரியுமா, லைலத்துல் கத்ர் கைரும் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. யார் வந்து அந்த ஒரு இரவு வந்து அடைந்து கொள்கின்றாரோ அல்லாஹ் என்ன செய்யறார், 1000 மாதம் செய்த அமல் வந்து அல்லாஹ் அந்த ஒரே இரவு அல்லாஹ் தருகின்றார். அப்ப சிந்திச்சு பாருங்க, அந்த ஒரே இரவு அல்லாஹ் தருகின்றார். அப்ப என்ன தெரியுமா, அப்ப வந்து 1000 கம்மியா கொடுக்கப்பட்ட சமுதாயம் நாம் தான். அந்த நன்மை என்ன தெரியுமா, முந்தைய சமுதாயம் செய்த அந்த நன்மை என்ன அல்லாஹ் வந்து குறுகிய காலத்தை அல்லாஹ் தருகின்றார். அது காரணம் என்ன, இந்த வேதம் தான். அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த வேதத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்கின்றான். அப்ப சிந்திச்சு பாருங்க, நம்ம குர்ஆன் எப்படி பயன்படுத்தணும். நாம இன்னைக்கு ஒன்னே வேணாங்க, சாதாரணமா சொல்லி சொன்னா ஒரு சின்ன செய்தி போடுறாங்க, யாரோ ஒரு நாடு என்ன செய்யறாங்க, ஒரு ஆங்கிலத்திலேயே என்ன செய்யற செய்தி அனுப்புறாங்க, ஒரு லெட்டர் அனுப்புறாங்க. என்ன செய்யற உடனே அந்த லெட்டர் வந்து அது வந்து எங்கிட்ட வந்தது, ஒரு நாட்டுல வந்து என்ன செய்ய உடனே அந்த ஆங்கில தெரியல என்ன செய்வோம், கேட்டு தெரிஞ்சுப்போம். என்ன இருக்கு தெரிஞ்சுப்போம், நாம என்ன இருக்கு தெரியல கேட்டு தெரிஞ்சுப்போம் இல்லைங்களா, ஏன்னா அதோட ஆர்வம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதே இதுல குர்ஆன் அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறான், அரபியில பேசுறான். ஆனா நம்ம என்ன செய்யலங்க, அறையில் பார்க்கிறோம், பார்த்து என்ன செய்யணும், அப்படியே மூடி வச்சிடறோம். அப்ப அல்லாஹ் என்ன சொல்ல நம்ம வந்து விளங்க மாட்டேங்கிறோம். அப்ப என்ன செய்யணும், அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை என்ன செய்யணுங்க, நம்ம கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், இது அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். நீங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்க. நாளைக்கு கியாமத் நாள்ல எந்த பதில் சொல்ல முடியாது தெரியுமா. நம்ம அல்லாஹ் தஆலா வந்து மிகப்பெரிய ரஹ்மத் செஞ்சிருக்கிறான். எல்லா வழியும் நேர்வழிக்கான எல்லா வித வழியும் அல்லாஹ் தஆலா நமக்கு காண்பித்து தந்திருக்கின்றான். அவன் வந்து பயன்படுத்தாம விட்டோம் சொன்னா என்ன செய்ய, நாம தான் கை சித்தப்பட்டு, நம்ம தான் அல்லாஹ்ட்ட வந்து கை சித்தப்பட்டு நிற்கணும். நம்ம ஏன் தெரியுமா, அல்லாஹ் தஆலா ஒரு அமானத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். தீன் ஒரு அமானத், குர்ஆன் ஒரு அமானத், நபியோட வாழ்க்கை என்பது ஒரு அமானத். நாம என்ன செய்யறோம், இதெல்லாம் வைத்துக் கொண்டு என்ன செய்யறோங்க, நேரான வழி வெளியே தேடிட்டு இருக்கிறோம். ஆனா மத்தவங்க என்ன செய்யறாங்க, இதை பார்த்து இங்க வராங்க, குர்ஆனை பார்த்து இங்க வராங்க. நாம வந்து ஆராய்ச்சி பண்ண குர்ஆன் என்ன செய்ய, நம்ம வந்து பார்த்துட்டு ஓதி வச்சிடுறோம். ஆனா மத்த மக்கள் ஆராய்ச்சி பண்றாங்க, பார்த்து என்ன செய்யறாங்க, இந்த இஸ்லாத்து பக்கம் வந்து கூட்டமாக சேர்க்கின்றாங்க. அப்ப அந்த வேதத்தை நம்ம வந்து என்ன வழி வச்சிருக்கிறோம், குர்ஆன். எந்த ஒரு சமுதாயம் வந்து குர்ஆனை வந்து சரியான முறையில் வந்து அது என்ன செய்யறாங்க, அது வந்து சரியான முறையில் ஓதுகின்றாங்களோ அல்லாஹ் என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா அந்த ஓதப்படக்கூடிய அந்த வீட்டு அல்லாஹ் தஆலா ரஹ்மத் ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. இன்னல் பைத்தல்லதி யுத்லா ஃபீஹில் குர்ஆன், எந்த வீட்டுக்கு வந்து குர்ஆன் ஓதப்படுமோ யுத்தஸஉ பி அஹ்லிஹி, அந்த குடும்பத்தாருக்கு அல்லாஹ் என்ன செய்ய, அல்லாஹ் விசாலமான வாழ்க்கை அல்லாஹ் தருகின்றான், நெருக்கடி இருக்காது. எந்த வீட்டுல குர்ஆன் ஓதப்படுமோ அந்த வீட்டுல என்ன நெருக்கடி இருக்காது, அல்லாஹ் விசாலமான வாழ்க்கை வந்து அல்லாஹ் தருகின்றான். ஒரு கித்தரின் ஹைரஹு, அது நன்மை வந்தாங்க அல்லாஹ் வந்து அதிகமாக ஆக்கின்றான். வதஹ்துருல் மலாயிகா, மலக்குகள் அங்க வந்து ஹாஜர் ஆகின்றாங்க, மலக்குங்க வராங்க. வதஸ்தரு மின்ஹு ஷயாத், ஷைத்தான் வந்து வெறுந்து ஓடிக்கின்றான் குர்ஆன் ஓதுற வீட்டுல. அப்ப சிந்திச்சு பார்க்கணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லா விதமான வழி அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்து குர்ஆன் இந்த அல்லாஹ் தஆலா பாதுகாத்தால தந்திருக்கின்றான். நாம பாதுகாக்கல, நாம நினைக்கிறோம் நாம் வந்து மாசா நடத்துறோம், நம்ம வந்து ஓதி தரோம், அதான் பசங்க படிக்கிறாங்க. அப்படி இல்ல, அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் வந்து பாதுகாக்க அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டார். கியாமத்துக்கு குர்ஆன் வந்து பாதுகாக்கப்படும், யாரும் வந்து குர்ஆன் வந்து மாற்ற முடியாது. நாம என்ன செய்யணும், அந்த குர்ஆன் இருக்கும் போதே நாம் வந்து அது மூலமாக நாம் வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு நீங்களும் குர்ஆனை வந்து படித்து விளங்கி அது மூலம் வந்து பலப்பட்ட சமுதாயம் அல்லது உங்களையும் அல்லாஹ் ஆக்கி வருவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுன்னத்துல் வல் ஜமாஅத்.